கல்யாணம்னு வரும்பொழுது கூட, ஒரு விவாகத்தின் பொழுது கூட தெய்வத்தை ஆவாகனம் செய்கிறார் அல்லவா, அந்த இடத்துல கூட அதுக்கு முன்னாடி இந்த புண்ணியாக வச்சனத்தை பண்ணி ஜலத்தெல்லாம் தெளிச்சு சுத்தம் பண்ணிட்டு மனுஷா மேலையும் தெளிச்சுண்டு அந்த இடம் சுத்தமாயிடுத்துங்கிறதுக்கு அப்புறம்தான் இறைவனுக்குரிய மந்திரங்களை ஜபிக்க தொடங்குவார்கள். மந்திரம் என்பது வேறு, நாமம் என்பது வேறு. இந்த நேயர் கேட்டிருப்பது இறை நாமங்களை என்றுதான் கேட்டிருக்கிறார். இறை நாமங்களை என்று சொல்லும் பொழுது இறைவனினுடைய திருப்பெயர்களை சொல்வதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, நேரம் காலம் பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, இடத்தை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் அடியேன் முன்னரே சொன்னது போல் 24/7 இறைவனினுடைய நாமத்தை ஜபித்து கொண்டே இருக்கலாம். எப்பெல்லாம் நமக்கு மனசுல ஒரு கிளேசம்ங்கிறது வர்றதோ, மனசுல ஒரு பயம்ங்கிறது வர்றதோ, அப்பெல்லாம் இறைவனினுடைய நாமத்தை தயக்கம் இல்லாமல் சொல்லலாம். கண்டிப்பாக அதற்குரிய பலன் என்பது சர்வ நிச்சயமாக கிடைக்கும்.